கல்கி 2098 முழு கதை 2098ஆம் ஆண்டு பூமி அடையாளம் தெரியாத பாலைவனமாக மாறிவிட்டது. சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக தண்ணீர் கிடைப்பது அரிதாகிவிட்டது. மக்கள் பஞ்சத்தால் வாடி வதங்குகிறார்கள். எஸ்யூஎம் எப்பது என்ற மர்மமான நிறுவனம் இந்த உலகத்தை இரும் கரம் கொண்டு ஆட்சி செய்கிறது. அவர்கள் உணவு மற்றும் தண்ணீரை கட்டுப்பாடு செய்து மக்களை அடக்குகிறார்கள். அவர்களது லேசர் துப்பாக்கிகளைக் கொண்டு காவலாளிகள் மக்களை கட்டுப்படுத்துகிறார்கள். இந்த பாழடைந்த உலகில் தனித்து பயணிக்கிறார் கர்ணன் பிரபாஸ். கடினமான போர்வீரரான அவர் பழைய காலத்து துப்பாக்கியுடன் சுற்றித் திரிகிறார். அவர் கடந்த காலத்தின் வீர சரித்திரங்களையும் புராண கதைகளையும் நன்கு அறிந்தவர். ஒரு நாள் பாலைவனத்தை விட்டு சிதறிய நகரம் ஒன்றை அடைகிறார் கர்ணன். அங்கு எஸ்யூஎம் 80 கொடுங்கோன்மையை நேரடியாக பார்க்கிறார். பஞ்சத்தால் வாடி வதங்கும் மக்களை காவலாளிகள் அடக்குகிறார்கள். ஒரு கிழவி தனது மகனுக்கு உணவு கேட்டு கதறுகிறாள். காவலாளி அவளது கெஞ்சலை செவிமடுக்காமல் உணவை மறுக்கிறான். இதைக் கண்டு கொதித்தெழுந்த கர்ணன் காவலாளிகளை எதிர்த்து போராடுகிறார். தனது துப்பாக்கி சண்டை திறமையால் அவர்களை திக்குமுக்காட வைக்கிறார். லேசர் துப்பாக்கிகளை பழைய காலத்து தந்திரங்களைக் கொண்டு தவிர்க்கிறார். மக்கள் ஆச்சரியத்துடன் கர்ணனை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை துளிர்க்கிறது. இந்த சமயத்தில் செண்பகம் கீர்த்தி சுரேஷ் என்ற இளம்பெண் கர்ணனை சந்திக்கிறாள். செண்பகம், நீங்கள் யார்? ஏன் எங்களுக்கு உதவி செய்கிறீர்கள்? கர்ணன், நான் கர்ணன், நம்பிக்கை இழக்காதே. நம்மை காப்பாற்ற கல்கி வருவார் என்று நம்பிக்கை இருக்கிறது. செண்பகம், கல்கி? அவர் ஒரு கதை மட்டுமே. கர்ணன், கதைகள்தான் நம்பிக்கையை கொண்டு வருகின்றன. செண்பகம், இந்த உலகத்தை காப்பாற்ற கல்கி அவதாரம் எடுப்பார் என்று நம்புகிறேன். கர்ணனின் செயல்கள் எஸ்யூஎம் 80 கவனத்தை ஈர்க்கிறது. அவர்களது தலைவர் அமிதாப் பச்சன் கர்ணனை அழிக்க திட்டமிடுகிறார். கர்ணனை பிடிக்க அதிநவீன தொழில்நுட்ப ஆயுதங்களுடன் கூடிய படைகளை அனுப்புகிறார்கள். இதற்கிடையில் கர்ணனின் உண்மையான அடையாளம் வெளிப்படுகிறது. அவர் பண்டைய கால அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அவரது இரத்தத்தில் கல்கி அவதாரம் எடுக்கும் சக்தி இருப்பதாக எஸ்யூஎம் 80 கண்டுபிடிக்கிறது. கர்ணனை பிடித்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க எஸ்யூஎம் 80 படைகள் முயற்சிக்கின்றன. கர்ணனும் செண்பகமும் இணைந்து போராடுகிறார்கள். ஆனால் எஸ்யூஎம் 80 டிசிஎன் படைகள் என்ன செய்யப் போகிறது என்பது படத்தை பார்த்து தேர்ந்து கொள்ளவும்